ஹலோ வீவர்ஸ், இந்த நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் சுரேஷ் சங்கையா இயக்கத்தில் ரோகி பாபு மற்றும் பலர் நடித்த கிணத்தக்கான படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஊரில் ரொம்ப வருஷமாக மழை வரல, அதனால தண்ணி வரல. தண்ணி இல்லைனால ஊர் பொதுமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் இந்த ஊரில் வசிக்கிறவங்களுக்கு யாரும் பொண்ணு தர முடிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம படத்தோட கதாநாயகனுக்கு யாரும் பொண்ணு தர முடிக்கிறாங்க. இதனாலேயே கடைசியில் இந்த ஊரில் தண்ணி வந்துச்சா நம்ம யோகி பாபு கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு அவர் ஒரு கோயிலில் பூசாரியாக இருக்கார் அந்த ஊர்லேயே. அது இல்லாமல் ஒரு சிற்பியாகவும் இருக்கார். ஊர் பொதுமக்கள் எல்லாருமே தண்ணியை காண சொல்லிவிட்டு அங்கங்கே கோயிலில் வேண்டிக்கிறாங்க, பூஜையெல்லாம் பண்ணுறாங்க, திருவிழாலாம் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் ரொம்ப வேடிக்கையாகவும் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்பவும் காட்சிகள்லாம் ரொம்பவும் அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குன்னு சொல்லிட்டு யோகி பாபு இடத்துலையே கிணத்த விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே எலும்பு கூடலாம் கிடைக்கிது. அதை பார்த்துட்டு நம்ம அரசு அதிகாரிகள்லாம் இன்னும் தோண்டினா நிறைய ஆராய்ச்சியெல்லாம் நடத்தினா இன்னும் நல்லா பல இதெல்லாம் கிடைக்கும், இதை வச்சுட்டு பாடலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு ஊர் பொதுமக்கள்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. அந்த காட்சியும் ரொம்பவும் படப்பிடிப்பும் ரொம்பவும் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. இதில் வர கலெக்டராக வர நம்ம ஜார்ஜ் மரியானா இருக்கட்டும், அப்புறம் தொல்லியல் துறை அதிகாரியே வர ரச்சல் பேபாகவும் இருக்கும். ரொம்பவும் சிட்டாகவும் ஊர் பொதுமக்களுக்கு எதிராகவே சில விஷயத்தில் செஞ்சு வராங்க. அந்த காட்சியும் ரொம்பவும் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு முதல்ல அவர் கல்யாணம் ஆகிறதுக்காக நிறைய பொண்ணை தேடி அலையிறாரு. அந்த ஊர்லேயே ஒரு பிள்ளைய லவ் பண்ணி அந்த ஊரில் இருக்கவர்கிட்ட பொண்ணு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு பொண்ணுக்கு தர மறுத்துறாரு. அதுக்கப்புறம் பொண்ணு தராரு. இருந்தாலுமே ஊர் பொதுமக்களுக்காக அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் இடத்த விட்டு கொடுக்காங்கனால்ட்டையும் கடைசியில் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செய்ய வராரு. அந்த காட்சியும் ரொம்பவும் நல்லாவும் பண்ணியிருக்காரு சங்கையா. அவர் இந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆள் இறந்துட்டார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்மளுக்கு காமிச்சிட்றாங்க. அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இந்த படத்தில் குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அரசாங்கம் ஆராய்ச்சி பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரில் எல்லா மக்களையும் போட்டு விரட்டி அடிக்கிறாங்க. அது இல்லாமல் ஊர் பொதுமக்களையெல்லாம் போலீஸ்காரங்களாம் வச்சு ரொம்ப தடியாடியாக நடத்துகிறாங்க. அந்த காட்சிக்கெல்லாம் ரொம்பவும் வன்முறை மாதிரி எனக்கு தோணுது. ஊர் பொதுமக்களாக நடித்த எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை அழகாகவும் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே யோகி பாபு தவிர அவங்களும் நல்ல காமெடியாகவும் சில இடத்துல பேசிக்கிறாங்க. அதுவும் நல்லாவே வந்திருக்கு. மொத்தத்தில் இந்த படமானது கொஞ்சம் டீசெண்டான மூவின்னு சொல்ல வருவேன். இந்த படமானது இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். இது நான் உங்கள் சூர்யா.